வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் எஸ்டீம், சோஷியலைசேஷன், சோஷியல் லேர்னிங் என்ற கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் கூட பார்த்தோம், செல்ஃப் சிஸ்டத்தை சீர்படுத்திக்கிட்டால் நம்மளால் சோஷியல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சிறப்பாக அமையும், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம சொன்னோம், என்னெல்லாம் செய்துக்கணும், சீர்படுத்திக்கணும், என்ன வேர் அண்ட் ஆல் வி ஆர் கோயிங் டவுன், எங்கே நம்மளுக்கு எந்த செய்திகள் தெரியாமல் இருக்குது, எப்படி எக்யூப் பண்ணிக்கணும், எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும், அந்த சோஷியல் கேதரிங்ஸ்லையா, சோஷியல் இன்டராக்ஷனா, இல்லை அது ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனா, ரிலீஜன் தொடர்புடைய செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா, இல்லை ஒரு கெட் டுகெதர் மட்டும்தானா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு குறைபாடு இருக்குது, நம்ம எவ்வளோ அளவுக்கு இந்த கேப்புக்குள்ளே நம்மளால் எக்யூப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பங்கு பற்றுக்கிறது சிறப்பு தரம்னு பார்த்தோம். இந்த செய்தி அத்தனையுமே ஒரு நேர்மறை எண்ண ஓட்டங்கள் வைத்துக்கொண்டு அந்த நேர்மறையாக அந்த ஒரு எந்த ஒரு சோஷியல் கேதரிங்ஸில் போனாலும் அதுக்கு தகுந்தா போல் நம்மளுக்கு அந்த விஷயங்களை தெளிவாக நம்மளும் பங்கு பற்றணும். ஒரு பாசிவ் ஸ்பெக்டேட்டராக இருக்கிறத காட்டிலும், வேடிக்கை பார்த்துட்டு வரதை காட்டிலும், அங்கே ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணித்துன்னு சொன்னால் அவங்க இப்படியெல்லாம் எக்யூப் பண்ணிக்கிட்டு அந்த கேதரிங்ஸ்க்கு அவங்க போவாங்க, அந்த கெட் டுகெதரில் அவங்க பங்கு பற்றுவாங்க. அது நம்ம சிறப்புன்னு சொன்னோம். இது பொதுவாக ஒரு நேர்மறை எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இப்படி ஒரு எண்ண ஓட்டங்கள் இருக்கிறவங்க இதுபோல முயற்சிகளை செய்து பார்த்தா எப்போவும் அவங்களுக்கு அதில் ஒரு அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் தெர் ஆர் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் தே ஹாவ் த இன்சைட். எப்படி தன்னோட வீக்னஸஸ் என்ன, தன்னோட டிஃபிஷியன்சிஸ் என்ன, எப்படி தன்னால் எக்யூப் பண்ணிக்க முடியும், இருக்கிறத வச்சு தான் மேனேஜ் பண்ணணும், புது விஷயங்கள் எப்படின்னு தெரியாது, எதுவும் ஆர்கனைஸ்டாக பண்ணிக்க தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தன்னை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது, ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு, அதுபோல் ஒரு சோஷியல் கெட் டுகெதருக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சச் அ ஷார்ட் ஸ்பேன், அவங்களால என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் எக்யூப் பண்ணிக்க முடியாது. மோரோவர் எக்யூப் பண்ணிக்கிட்டாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்களோட டெஃபிஷியன்சி இட் இஸ் இன் தட் கேட்டகரி ஒன்லி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுபோல் ஒரு கேதரிங்ஸ்க்கு போனால் கூட தன்னுடைய குறைபாடுகள், தன்னுடைய இயலாமைகள், தன்னுடைய வித்தியாசமான அணுகுமுறை, இது எல்லாத்தையும் யார் எந்த குழுவில் தன்னை கேலி செய்யாமல் இருக்கிறாங்களோ அதுபோல் மக்கள், அதுபோல் நண்பர்கள் இருக்கக்கூடிய அந்த கார்னரில் போய் இருந்து அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்துடுவாங்க. தே வில் பி ஒன்லி எ பாசிவ் ஸ்பெக்டேட்டர். அதில் என்ன பண்ண மாட்டாங்க, பார்த்து பங்கு பெற்றதுக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளியில் சொல்லி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு அப்படியே அவங்க இருப்பாங்க. ஹிடன் டிஃபிஷியன்சிஸை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாதுன்னு வெளியில் காட்டிக்காமே வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தான் அதை பற்றி தயார் பண்ணிக்கல, ஐ எம் நாட் ரெடி டு டிஸ்கஸ் வித் பீப்புள் அப்படின்றத காட்டிக்காமையே வேறு ஒரு ட்ரைவியல் திங்ஸு அதுபோல் எதான பார்த்துட்டு லைட்டாக அங்கே இருக்கிற என்ன டயட்டரி செக்ஷனுக்கு போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இதில் என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த மாதிரி டெஃபிஷியன்சி, அதாவது unable to participate agile, unable to participate actively in the social gatherings அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னோட ஹிடன் டெஃபிஷியன்சியை எவ்வளோ தூரம் மறைச்சு கொள்ள முடியுமோ, எவ்வளோ தூரம் வெளிக்காட்டிக்காமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துட்டு அவங்க அந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றிட்டு வருவாங்க. இது என்ன ஆகும்னா, கடைசி வரைக்கும் இதுபோல் ஒரு மனப்பான்மை உள்ளவங்களுக்கு அவங்களால வெளிக்கொண்டு வரக்கூடிய குணாதிசயங்களை காட்டிக்கவே முடியாது. அவங்க எப்போவுமே இதுபோல் ஒரு ஹிடன் டிஃபிஷியன்சியை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே அவங்களோட எல்லா நாளையும் செலவு பண்ணுவாங்க. தெர் இஸ் ஒன் மோர் ரீசன். ஒரு மிடில் ஏஜுக்குள்ளே இருந்தோம்னு வைங்க, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஒரு புது கேதரிங்ஸில் சோஷியல் இன்டராக்ஷனுக்கு போக முடியும். ஆனால் ஒரு வயது தாண்டிடுதுன்னு வைங்க, அதுபோல் புது விஷயங்களை கற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க போவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, புது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஈடுபாடு இருக்காது. அவங்களுக்கு என்ன இது வரைக்கும் தெரியுமோ. தெர் ஆர் பீப்புள் தே டோன்ட் லேர்ன் மச் ஆஃப்டர் தேர் அடல்ட்ஹுட். அந்த ஏர்லி அடல்ட்ஹுட்டில் என்ன கற்றுக்குறாங்களோ அது மேலே வச்சுட்டு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையே இருப்பாங்க. வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்கல்ல, மனம் இல்லாமல் இருப்பாங்க. வாய்ப்பு கிடைக்குமா இருக்கும், ஆனால் அதில் அவங்க செயல்பாடு திறனை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அப்டேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் அ மஸ்ட், ஐதர் இன் த ஹோம் ஃப்ரண்ட் ஆர் இன் தி சோஷியல் கேதரிங்ஸ். It is updation of knowledge, it is applicable, it is most warranted in the office front also.
ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஹிடன் டெஃபிஷியன்சி வெளியில் காட்டிக்காமல் இருக்கிற பிஹேவியர் ஒரு சோஷியல் கேதரிங்ஸில் சோஷியல் லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல கூட தனக்கு என்ன விஷயங்கள் தெரியாதோ அதை பற்றி காட்டிக்காமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரம் பண்ணுவாங்க. தேர் ஆல் பிஸ்னஸ். ஒரு சின்ன சின்ன எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்கன்னு வைங்க, அங்கேயும் தனக்கு தெரியாத விஷயங்களை அவங்க காட்டிக்க மாட்டாங்க, வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பழகவே தெரியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டெப்யூ வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்து முடிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அந்த சோஷியல் லேர்னிங்கிற ஆஸ்பெக்டில் செல்ஃப் சிஸ்டமேட்டிக்காக வளர்த்துக்காமல் இருக்கிறதுனால அவங்களோட ஊக்கமுடைமை குறைஞ்சிடும், அவங்களோட பார்ட்டிசிபேட்டிவ் நேச்சர் குறைஞ்சிடும், மோட்டிவேஷன் லெவல் ரொம்ப நார்மலுக்கு கீழே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுலேருந்துலாம் எப்படி வெளியில் வருது? ஹவு டு எக்யூப் யுவர் செல்ஃப் டு பார்ட்டிசிபேட் இன் ஏ சோஷியல் கேதரிங்ஸ், சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் அப்படின்றத பற்றி வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.